இண்டஸ்ட்ரியில வரணும்ன்றது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண படம் தளபதி. ஃபேவரட் மூவி ஆஃப் திஸ் இயர். இந்த வருஷத்தோட ஃபேவரட் மூவி ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று இருக்கு, காஞ்சூரிங். தமிழ் படம். தமிழ் படம் ராஜாராணிங்க. என்னது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஆல்பம்ஸ்ல உங்களோட ஃபேவரட்? ராஜாராணி. உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண தமிழ் பாட்டு? முன்பேவா. இந்த தமிழ் சினிமாவோட ப்ரைட் அப்படின்னு நீங்க யாரை சொல்றீங்க? ரஜினிகாந்த் சார். ஓகே, ஒன் ஆக்டர் யூ வுட் லவ் டு டிரெக்ட்? ரஜினிகாந்த் சார். ஒருத்தர் கண்டிப்பா பார்க்க வேண்டிய 3 தமிழ் படம்? அலைப்பாயுதே, தளபதி, முதல்வன். ஒன் தமிழ் டைரக்டர் நீங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி? மணிரத்னம் சார். ஒன் டைரக்டர் யூ வுட் லவ் டு ஆக்ட் அண்டர்? மணிரத்னம் சார். ஒன் ஃபீமேல் கோஸ்டார் தட் யூ வுட் லைக் டு டேக் ஆன் அ மூவி டேட்? டேட்டா வீட்டில் அடிப்பாங்க. வீட்டு பையங்க, நான் பயங்கரமான வீட்டு பையன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, அப்படி யாரும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா டேட்ல? ஃப்ரெண்ட்லியா டேட்லையா? சத்தியமா சார், ஹீரோயின்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஏதாச்சும் ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஏதாச்சும் லைஃப்பில் வரும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். உங்களோட இண்டஸ்ட்ரியில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? இண்டஸ்ட்ரியில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நயன்தாரா, ஆர்யா. அண்ட் ஃபேவரட் பார்ட்டி படி இந்த இண்டஸ்ட்ரி? ஆர்யா. ரஜினிகாந்த் சாரோட ஏதாவது ஒரு படத்தை ரீமேக் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா which one would you choose? 2 படம் இருக்கு, நான் கண்டிப்பா பண்ணணுன்ற வெறித்தனமா இருக்கேன். பட் ஆனா வாய்ப்புகள் தெரியல. அண்ணாமலை, பாஷா. தமிழ் சினிமால மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? தமிழ் சினிமாவில் எல்லாமே நல்லபடியாக தானே இருக்கு. நத்திங், நோ சேஞ்ச். ஆல்வேஸ் ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதோ அதை நம்ம கொடுக்கணும். நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணும். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு தருணத்துலையும் அவங்க டேஸ்ட்ஃபுல்லாக இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சங்கர் சாருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? அது அவரை தான் கேட்கணும். சங்கர் சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டைமிங்கில் இருக்கிறது, பங்க்சுவலாக இருக்கிறது. பிடிக்காத விஷயம் அதை பண்ணாமல், டைமில் கொடுக்காம, டைமில் எதையும் செய்யாமல். பர்ஃபெக்ஷனாக இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்கன்னா அவங்க வந்து நஸ்ரியா மாதிரி இருக்கணுமா, நயன்தாரா மாதிரி இருக்கணுமா? 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க. ராங் கம்பேரிசன். ஃப்ரெண்டை காண முடியலாம், யோசிக்க முடியல. ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். உங்களுக்கு ஆர்யா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்? ஆர்யாட்ட பிடிச்ச விஷயம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்புவார். ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஆக்டர். விஜய் இப்போ அடுத்த விஜய் சேதுபதியோட பண்ணுறாரு. விஜய் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஓகே, பரத்தோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்பயுமே ஒரு மல்டி ஸ்டார் ஃபில்ம்னோடனே முன்னாடி வரக்கூடிய ஒரு நல்ல ஸ்டார். அவர் நினச்சா வெறும் தனி ஹீரோ படங்களே பண்ணலாம். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்யாட்ட பிடிக்காத விஷயம் என்ன சொல்லலாம்? நான் பேசுகிற எல்லா ஹீரோயின்ட்டையும் அவரும் பேசுவார். ஓகே, ஒன் திங் யூ லைக் அபவுட் நயன்தாரா அண்ட் ஒன் திங் தட் யூ டோன்ட்? நயன்தாராட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ஜென்யூனிட்டி, பெர்ஃபார்மன்ஸ். பிடிக்காத விஷயம் கோவம். அண்ட் ஒன் ஜானர் ஆஃப் ஃபிலிம் தட் யூ won't மேக் அட் ஆல்? டூ கிளாமர் அண்ட் டூ வயலன். 2மே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா 2மே வரும்போது இப்படி கண்ணு முடிப்பேன். ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்க. ரொம்ப நல்ல சிச்சி, அது எப்படிங்க சொல்ல முடியும்? நல்ல பிள்ளைன்றது எதை நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னு தெரில. பட் ஐ எம் வெரி ஹோம் பாய். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்லை உங்களுக்கு ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நானும். ஓகே.